தாவேக தலைவர் திரு விஜய் அவர்கள் சர்வதேச மகளிர் தினம் முன்னிட்டு அரங்கம் நிறைய பெண்களை கூட்டி வச்சுக்கிட்டு தன்னோட நண்பி தோழா தோழிஸ் முன்னால எப்பவும் போல வணக்கம் சொல்லி யானை கதை சொல்லி எண்ணற்ற வாக்குறுதிகளை கொடுத்துட்டு போயிருக்காரு. அப்படி அவர் கொடுத்திருந்த கவர்ச்சிகரமான வாக்குறுதிகளை பத்தின என்னோட பார்வை ஒவ்வொன்றா பார்க்கலாம். பெண்கள் பாதுகாப்புக்குன்னு தனி இலாக்கா, அந்த இலாக்கா திரு விஜய் அவர்களோட நேரடி கட்டுப்பாட்டில் செயல்படும். பெண்கள் பாதுகாப்புன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நைட்டு 12 மணிக்கு ஒரு பெண் தன்னோட உடம்பு முழுக்க நகைகளை போயிட்டு எப்ப தைரியமா வெளியே வராங்களோ அப்பதான் பெண்கள் சுதந்திரமா இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லி காந்தி அவர்கள் சொன்னதா பல முறை கேள்விப்பட்டிருக்காங்க. அதனால பெண்கள் பாதுகாப்பு, குழந்தைகள் பாதுகாப்பு, முதியோர்கள் பாதுகாப்புன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால இந்த திட்டம் ஓகே. ஐயா ஸ்டாலின் அவர்கள் மகளிர் உரிமை தொகை என்ற பெயர்ல தகுதி வாய்ந்த பெண்களுக்கு மாசம் 1000 கொடுத்தாரு. ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் 2000 தரும்னு சொன்னாரு. இப்ப அந்த 2500 சேர்த்து போட்டு திரு விஜய் அவர்கள் தான் 2500 தரும்னு சொல்லியிருக்காரு. வருஷத்துக்கு 6 சிலிண்டர் இலவசம். கல்யாணம் பண்ற பெண்களுக்கு 1 சவரன் நகை பிளஸ் பட்டு சேலை. படிக்கிற பசங்க இடைநிற்றல் இல்லாம இருக்கிறதுக்காக வருஷம் 15,000. ஐயா ஸ்டாலின் அவர்கள் பெண்கள் விடியல் பயணம் என்ற பேர்ல பெண்களுக்கு இலவசமா பேருந்து வசதி செஞ்சிருந்தாரு. ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் வந்தா பெண்களுக்கு மட்டும் இல்ல ஆண்களுக்கு இலவசமா பயணிக்க வைப்பா அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இப்ப திரு விஜய் அவர்கள் ஆண்களுக்கு எல்லாம் ஓசி பஸ் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் தமிழ்நாடு முழுக்க எந்த பஸ்ல ஏறினாலும் டோட்டல் ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. இங்க என்னன்னா மாசம் 2500 ரூபாய், 1 சவரன் நகை, பட்டு புடவை, வருஷம் 15,000 ரூபாய் கல்விக்காக, இலவச பேருந்து பயணம். இது யாராவது வேணாம்னு சொல்லுவாங்கன்னு கேட்டா கண்டிப்பா வேணாம்னு சொல்ல மாட்டாங்க. ஏழ்மை நிலையில் இருக்க மக்கள் தொடங்கி எலைட் பீப்புள் வரைக்கும் கிட்டத்தட்ட 99% மக்கள் இலவச பொருட்களை கண்டிப்பா விரும்பி வாங்கிப்பாங்க. மக்கள் எல்லாரும் கியூல நின்று இலவச பொருட்களை வாங்கிக்கிறாங்க. அந்த இலவச ஸ்கீம்ஸை ஏத்துக்கிறாங்கிறதுக்காகவே அந்த இலவச ஸ்கீம் சரியான ஸ்கீமான்னு சொல்லி கேட்டா கண்டிப்பாவே இல்லை. புதுசா பிறகுற குழந்தைகளுக்கு தங்க மோதிர போறேன்னு சொல்லி இதெல்லாம் பார்க்கும்போது என்ன விஷயம் தோணுதுன்னா, பசியில இருக்கிறவனுக்கு மீனை கொடுக்காத, மீன் பிடிக்க கத்து கொடுக்கிறது ரொம்ப பழமையான உதாரணம் தான். ஆனா பசியில இருக்கிறவனுக்கு நீ மீன் பிடிக்க கத்து கொடுக்குறியோ இல்லையோ, நீ கொடுக்குற மீனை உன்னோட சொந்த காசுல வாங்கி கொடு. பக்கத்துல இருக்கவங்க கடை வாங்கி கொடுக்காத. ஏற்கனவே தமிழ்நாட்டுக்கு 10 லட்சம் கோடி கடை இருக்கு. இப்ப மாசம் 2500, வருஷம் 15,000, 1 சவரன் தங்கம், பட்டு சேலை, இலவச மோதிரம், இலவச பேருந்து பயணம் சொல்லி இவர் வேற லிஸ்ட் மேல லிஸ்ட் போட்டே போயிட்டு இருக்காரு. இதுக்கெல்லாம் காசு எங்க இருந்து வரும்னு சொல்லி கேட்டா நம்மளோட தமிழ்நாடு பட்ஜெட் இத்தனை கோடி, அதுல 30% ஸ்டாலின் சார் டாக்ஸ்ன்ற பேர்ல வெளியே போகுது. அந்த வெளியே போற தொகையை உள்ள கொண்டு வந்தாலே போதும், நம்மளால இந்த திட்டத்தை எல்லாத்தையும் நிறைவேற்ற முடியும் அப்படின்னு சொல்லி திரு விஜய் அவர்கள் சொல்றாரு. இதை கேட்ட அவரோட நண்பி தோழா தோழிஸ் எல்லாரும் ஆமாமா தமிழ்நாட்டுல மொத்தம் இத்தனை பெண்கள் இருக்காங்க, மாசம் 2500 ரூபாய், இத்தனை பெண்கள் இந்த 2500 ரூபாய் போட்டா இத்தனை கோடி வரும், தமிழ்நாடு மொத்த பட்ஜெட் இவ்வளோ, அதுல 30% இவ்வளோ, இதை கூட்டி கழிச்சு பாரு கணக்கு கரெக்டா தான் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லி ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி ட்ரெண்ட் பண்றவங்களுக்காகவே திரு விஜய் அவர்கள் தன்னோட பேச்சோட ஸ்டார்டிங்லேயே ஒரு யானை கதை சொல்லியிருந்தாரு. அந்த யானை கதையில என்ன சொல்லியிருந்தாரு? முதல்ல ஒருத்தர் தேங்காய் மூடி சுண்ணாம்பு ஏமாத்திட்டாரு. அடுத்து வாழைப்பழம் பஞ்சு குடுக்க போனாரு. அந்த யானை அவரை தூக்கி போட்டு மெரிச்சிருச்சுன்ற மாதிரி ஒரு கதை சொல்லியிருந்தாரு. இங்க என்னன்னா அவர் அந்த கதையில யாரை சொன்னாருன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா இங்க ஃபன்னான விஷயம் என்னன்னா, அந்த கதையில அந்த யானை 2வது முறை ஏமாந்து போகும்போது என்ன பண்ணிருக்கோம், அடிச்சு காலி பண்ணிருக்கோம். ஆனா திரு விஜய் அவர்கள் முதல் முறை தேங்காய் மூடியில இப்ப 2500, பெண்களுக்கு இலவச பயணம், 1 சவரன் நகை, குழந்தைகளுக்கு மோதிரம், மாதம் 15,000 சொல்லி அந்த தேங்காய் மூடியில சுண்ணாம்பே தடவை எடுத்துன்னு போயிருக்காரு. சுண்ணாம்பு தடவனுக்கே 2வது முயற்சியில நாயடி பேயடினா சுண்ணாம்பே தடவாம போறது விஜய் அவர்களோட நிலைமை என்னன்னு சொல்லி ஒரு தோழா தோழி நண்பான் வீசை முடிவு பண்ணிக்கிட்டோம். அடுத்து 0 டாலரன்ஸ் ஃபார் கிரைம் அகைன்ஸ்ட் உமன், ஸ்மார்ட் பேனிக் பட்டன், 0 டார்க் ஸ்பேஸ், ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் கமாண்ட் சென்டர், சானிடரி பேட், சிங்க பெண்கள் மேம்பாட்டு திட்டம் மாதிரியான விஷயங்கள் ஏற்கனவே வேற பேர்ல வேற மாதிரி இருந்துட்டு தான் இருக்கு. அதனால திரு விஜய் அவர்கள் இந்த திட்டங்களை பத்தி சொல்றதுக்கு பாசிட்டிவா எதுவும் இல்லை, நெகட்டிவா எதுவும் இல்லை. ஆனா நீதிமன்றங்களுக்கு யாரோட பேராவது வைக்க முடியுமா? அஞ்சலி அம்மாள் அதி விரைவு நீதிமன்றம் சாத்தியமா சாத்தியம் இல்லையான்னு சொல்லி திரும்ப ஒரு முறை திரு விஜய் அவர்கள் ட்ரால் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அப்படி ட்ரால் பண்றதும் ஆச்சரியமான விஷயம் இல்லை. கடைசியா பக்கத்து வீட்டுல இருக்கவங்க என்ன பேசுவாங்கன்னு சொல்லி நம்ம யோசிச்சுட்டே இருந்தோம்னா நம்மளால கடைசி வரைக்கும் சந்தோஷமா வாழ முடியாது அப்படின்ற தத்துவத்தை நம்ப முடியும். நான் அதன் அடிப்படையில திரு விஜய் அவர்களோட தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து நம்ம எப்பவுமே பேச போறது இல்லை. ஆனா இந்த விஷயத்தை திரு விஜய் அவர்கள் இன்னும் கூட பெட்டரா ஹேண்டில் பண்ணிக்கலாம். எஸ்பெஷலா இந்த கூட்டத்துல அவரு ஒர்த் இல்ல அப்படின்ற ஒரு வார்த்தை யூஸ் பண்றாரு. அந்த வார்த்தையை கண்டிப்பா தவிர்த்திருக்கலாம். அவரோட ரசிகர்கள் மற்றும் கோர் ஓட்டர்ஸா இருக்கிறது ஜென்சி கிட்ஸ், 2K கிட்ஸ். அதனால இந்த விஷயம் அவரோட ஓட்டு அரசியல்ல தாக்கத்தை ஏற்படுத்துமா இல்ல தாக்கத்தை ஏற்படுத்தாதுன்றத குறிப்பிட்ட நாள் சொல்ல முடியல. ஆனா அவரு கட்சி தொடங்கின நாள்ல இருந்து முன்னாடி வரைக்கும் அவர் ஆதரிச்சிருக்க பல பேர் இப்ப இந்த விஷயத்தினால அவருக்கு எதிராக பேச தொடங்கியிருக்காங்கன்றத நம்மளால கண்டிப்பா பார்க்க முடியும். அடுத்தவங்க வீட்டுல அனுமதி இல்லாம எட்டி பாக்குறது எப்படி அநாகரிகமோ, தான் வீட்டு பிரச்சனையை அந்த 4 சோத்தை தாண்டி வெளியே வர வைக்கிறது கையாளாகத்தனும். அதன் அடிப்படையில பார்க்கும்போது திரு விஜய் அவர்கள் ஒர்த் இல்லைன்னு சொன்னது எனக்கு வாய்ப்பு இல்லை ராஜா, வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரிதான் கேக்குது. அதனால நான் மறுபடியும் திரு விஜய் அவர்கள் அளித்த வாக்குறுதிகளுக்கே மறுபடியும் வந்தோம்னா, ஆட்சிக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கவங்க கொடுக்குற வாக்குறுதிக்கும் ஆட்சிக்கு வருவாரான்னு தெரியாத ஒருத்தர் கொடுக்குற வாக்குறுதிக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. இதுல மக்கள் எதை ஏத்துப்பாங்க எதை ஏத்துக்க மாட்டாங்கன்றது அவங்களோட தனிப்பட்ட முடிவுக்கு உட்பட்டது. அதனால விஜய் அவர்களோட இந்த கவர்ச்சிகரமான வாக்குறுதிகள்ல அவரோட நண்பா தோழா தோழி
பாமர மக்கள் கிட்ட எப்படி எடுத்துட்டு போறாங்க, அந்த பாமர மக்கள் இந்த வாக்குறுதிகளை எப்படி ரிசீவ் பண்ண போறாங்க, இந்த வாக்குறுதிகள் தேர்தல் என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்த போது, திரு விஜய் அவர்கள் முதலமைச்சராக போறாரா, எதிர்கட்சி தலைவராக போறாரா, இல்ல மறுபடியும் சினிமாவுக்கே போக போறாரா, இது எல்லாத்தையும் பொறுத்திருந்து பார்ப்போம்.